ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க நம்ம சந்தோஷமாக இல்லாமல் கவலைப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினச்சோன்னா, ஒன்று நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்கும், இல்லாட்டி எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுறதா இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தில் தான் நம்ம அதிக நேரம் யோசிச்சு யோசிச்சு நம்ம நல்லா இருக்கிற அந்த வாழ்க்கையை கூட கவலைக்குள்ளே கொண்டு போய் நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷப்பட முடியாமல் பண்ணிடும். ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, நாளைய தினம் அதனுடையவைகளுக்காக கவலைப்படட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாங்க, அது மட்டும் இல்லை, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டுவான் அல்லது குறைப்பான் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. வேதத்தில் போட்டிருக்குது. ஆமாங்க, நமக்கு கவலைப்படுறதுனால ஒருவேளை நாளைக்கு எனக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு சொல்லி நீ இன்னைக்கு கவலைப்படுறதுனால உன்னுடைய சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ உன்னால் முடியாது. ஸோ எதுவுமே நடக்காத ஒரு காரியத்துக்காக நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு உன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிறத விட, இவ்வளோ நாளாக நம்மளை போஷிச்ச ஆண்டவர் இனிமேலும் போஷிப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு வாழ்ந்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த கவலை இல்லாமல் நம்ம சந்தோஷமாக வாழலாம். எப்போ நமக்கு கவலை வருது அப்படின்னா, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் நமக்கு குறையும் போது தான் கவலை நம்மளை மேற்கொள்ளுது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை இவ்வளோ நாள் சந்திச்சாரு, இனிமேலும் சந்திப்பார் அப்படிங்கிற விசுவாசம் இருந்தால் நம்ம நாளைய தினத்தை குறித்து கவலைப்படவே மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய எஜமான ஆண்டவர் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன தேவைங்கிறத அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அணுதினமும் நமக்கு தேவையானதை அவர் கொடுக்க வல்லவராரு. ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி நாளைய தினத்தை குறிச்சோ இல்லை எதிர்காலத்தை குறிச்சோ பயந்து கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, கடவுள் மேலே உங்கள் பாரத்தை வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்கள் தேவைகளை நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக உங்களுக்கு சந்திச்சு கொடுப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.